நாம எல்லாருமே மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட மாட்டோம். கொஞ்சம் கட் பேஸ்ட் பண்ணி ஒதுக்கி வைப்போம் அல்லது எடிட் பண்ணி வைப்போம். இதெல்லாம் வேண்டாம். இது வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம். இது அடுத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லி நமக்குள்ளேயே வச்சுப்போம். அதுக்கு பேர் ரகசியம்னே சொல்லுங்களேன். ரகசியங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் ரகசியங்கள் இருக்கு. அது சின்ன சின்ன ரகசியமா இருக்கலாம், ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ரகசியமா இருக்கலாம், இல்லைன்னா இதெல்லாம் வெளியில சொன்னா கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லாம விட்ட ரகசியங்களா இருக்கலாம். எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம மனசுக்குள்ள சில ரகசியங்களை வச்சிருப்போம். சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா கணக்கு வாத்தியார் திட்டாருன்னு அவர் சைக்கிள்லேருந்து காற்று பிடுங்கி விட்டுட்டு நம்ம ஓடி இருக்கலாம். அது யார்கிட்டயுமே இன்னி வரைக்கும் சொல்லாமல் இருப்போம். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரகசியம்தான். பக்கத்து வீட்டு கொய்யா மரத்தில் காம்பவுண்ட் சைடு ஏறி கொய்யா பறிக்கும் போது கீழே விழுந்திருப்போம். ஆனால் வீட்டுக்கு வந்து நான் ஓடி விளையாடும் போது விழுந்துட்டேன்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லியிருப்போம். சொல்லியிருக்க மாட்டோம் இன்னி வரைக்கும். அது நாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஒரு ரகசியம்தான். அப்பா சட்டப்பையிலேருந்து ஒரு 50 காசோ ₹1 எடுத்து ஐஸ் வாங்கி திங்கிறதுக்காக எடுத்திருப்போம். அது அந்த வயசுக்கான ஒரு ரகசியம். வளர வளர பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டெஸ்ட்டுக்கு காப்பி அடிச்சிருப்போம். நல்ல மார்க் வாங்கிடுவோம் காப்பி அடித்து. நம்மளை யாரும் பார்க்கலன்னு அதை நம்ம பசங்க வரைக்கும் கூட சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிற ரகசியமாக வச்சுப்போம். கொஞ்சம் அடாலசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபேச்சுவேஷன், அந்த ஃபர்ஸ்ட் லவ், யாரை பார்த்தாலும் ஒரு க்ரஷ் வருது. ஆனால் அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டோம், வச்சுப்போம். இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வேலை கிடைக்காம அவமானப்பட்டிருக்கலாம், சொல்லியிருக்க மாட்டோம். கடன் கேட்டு கிடைக்காம போயிருக்கோம், சொல்லியிருக்க மாட்டோம். ஒருதலை காதலில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதையும் நாம் வெளியில் சொல்லியிருக்க மாட்டோம். அது ஒரு ரகசியமாகவே நமக்குள்ளே இருக்கட்டுமே அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நமக்குள்ளேயே நிறைய ரகசியங்கள் சின்னதும் பெருசுமா எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஒரு சிலருக்கு சின்னதோ பெருசோ அதை மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது. அவங்களால மட்டுமே அதை சுமக்கவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை யாருக்கிட்டையாவது நம்ம பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும், இதை யாருக்கிட்டையாவது கொஞ்சம் சொன்னா பாரம் தீரும். சின்ன விஷயங்கள்லே மட்டும் இல்லைங்க, அது பெரிய விஷயங்கள் வரைக்கும் அதை மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாது. யார்கிட்டயாவது சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது என்ன முன்னுரையோட சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், உன் மனசோட வச்சுக்க அப்படிம்பாங்க. இது வரைக்கும் இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லணும்னு தோணினதே இல்லை, என்னமோ உங்ககிட்ட சொன்னால் நிம்மதியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு முன்னுரையோட சொல்லுவாங்க. சொல்லும்போது நிறைய பேர் முழு மனசோட அதை உள்ளே வாங்கிப்போம், நாம் கேட்டுப்போம். ஏன்னா அவங்க நம்மளை நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க அப்படின்னு நினச்சித்தானே அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வாங்கிப்போம். என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ஓப்பனாக உண்மையை சொல்லி ரகசியம் மனசோட வச்சுக்கவும் சொல்கிறாங்க இல்லையா. ஏற்கனவே நம்ம மனசு நிறைய நம்மளுடைய ரகசியங்கள்னு இருக்குது, நாம் யாருக்கிட்டையும் சொல்லாதது. யார் யாரோ நம்மக்கிட்ட வந்து ஆசையாக சொன்ன ரகசியங்கள்னு இருக்குது, பாதுகாப்புக்காக நம்மக்கிட்ட சொல்லி வச்ச ரகசியங்கள்னு இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் ஈரக்கம்பளி மாதிரி பாரமாக இருக்கும். இதெல்லாம் சுமக்க முடியாது. எப்போ ரொம்ப பாரமாக போகும் தெரியுமா, உன்னோட வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ரகசியம் சொன்னாங்க பாருங்கள். காலப்போக்கில் அவங்களே நம்மளோட பேசாமல் போயிடுவாங்க. அவங்களே நமக்கு என்னன்னே தெரியாது. முன்ன மாதிரி அவங்க நம்மளோட பேச மாட்டாங்க. அது சண்டைன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் சுமூகமாக பேச மாட்டாங்க. பார்க்குற இடத்துல நல்லபடியாக முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அல்லது அந்தஸ்து கொஞ்சம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக போச்சுன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அல்லது ஏதோ காலத்தின் கட்டாயம் அவங்க வெளியூரோ வெளிநாடோ தள்ளி போயிடுவாங்க நம்மளை விட்டு. அடிக்கடி நம்ம தொடர்புலேயே அவங்க இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் நம்மக்கிட்ட ரகசியத்தை பகிர்ந்துக்கிட்டவங்க துரதிருஷ்டவசமாக காலம் அழைச்சிக்கிறது உண்டு, இறந்து போய்டுறதும் உண்டு. அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். இவ்வளோ நாள் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க, நல்ல சொந்தக்காரங்களாக இருந்தாங்க, நல்ல வெல்விஷராக இருந்தாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டாலாம் இருந்தாங்களே, அவங்க சொன்ன ரகசியத்தெல்லாம் நாமளும் காப்பாற்றிட்டு வந்தோமே, இப்போ அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. சண்டைன்னு சொல்லிக்கல, ஆனால் பேசவும் இல்லை. அவங்க சொன்ன ரகசியத்தெல்லாம் நாம் மனசோடு தான் இன்னும் வச்சுக்கணுமா, நாம் மட்டும் என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்கள கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ மட்டுமே இல்லை, கணவனுக்கு மட்டுமே தெரிந்த மனைவியை பற்றிய ரகசியங்கள் உண்டு, மனைவிக்கு மட்டுமே தெரிந்த கணவனை பற்றிய ரகசியங்கள் உண்டு, அண்ணனுக்கு பற்றிய ரகசியம் தம்பிக்கு தெரியும், தம்பியை பற்றிய ரகசியம் அக்காவுக்கு தெரியும். உறவுகள் குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருடைய வீக்னஸோ ஒருத்தருடைய ரகசியமோ பகிர்ந்துக்கிறது உண்டு. கணவன் மனைவிக்குன்னா என்ன நினைப்பாங்க, கணவனும் மனைவியும் சண்டை போட்டாலும் சரி, பிரிந்து போனாலும் சரி, இறந்து போனாலும் சரி, நம்மை பற்றியது கணவனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், அல்லது மனைவியோடையே அது இருந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே இருப்போம். நாளைக்கு அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா இந்த ரகசியம் காப்பாற்றப்படணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். மிகப்பெரிய சவாலான கேள்வி அது. ஆத்திரம் முதல்ல வரும். ரொம்ப நல்லவங்கன்னு என்ன நினைச்சு நீ ரகசியத்தை சொல்லிட்டு நீ வந்து கொஞ்சம் கூட நல்லத்தனமே இல்லாமல் இருக்கு, நான் என் ரகசியத்தை காப்பாற்றணும். அந்த மாதிரி கேள்வி என்னைக்குமே நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் இந்த ரகசியத்தை காப்பாற்றணுமா வேண்டாமாங்கிற கேள்வியே வரக்கூடாது. நல்ல நட்போடு இருக்கும்பொழுது, நல்ல உறவோடு இருக்கும்போது தானே அந்த ரகசியத்தை அவங்க நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ நாம் அந்த ரகசியத்தை கொடுக்குற மதிப்பு என்னென்னா, நம்மோடு அதை காலத்துக்கும் வச்சுக்கிறது தான்.
ஏன்னா சில பேருக்கு ஒரு வக்கரமான ஒரு எண்ணம் ஒன்று உண்டு. நல்லா பழகிட்டு இருக்கும்போது நான் என்னோட தான் வச்சுக்கிறேன்பாங்க. கொஞ்சம் பேசுறத குறைச்சிக்கிட்டாலோ, இல்ல அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க எதுக்காகவோ பேசாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏதோ சண்டை வந்துருச்சுனாலும், "உன்ன பத்தின ரகசியம்லாம் என்கிட்ட தானே இருக்கு. எனக்கு எப்படி விடணும் வெளியிலன்னு தெரியும்." அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறது. அது ரொம்ப அதை விட ஒரு மோசமான, மலிவான துரோகம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சீப்பான பிஹேவியர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றோம். அல்லது நம்மள நம்பி ஒருத்தங்க ஒரு விஷயத்த நம்மகிட்ட வந்து சொல்றாங்க. அது ரகசியமா வச்சுக்கோ. அவங்களுக்கு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, மிக நம்பிக்கையான இடத்துல நம்ம இத கொண்டு போய் இறக்கியிருக்கிறோம். கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்கு. என்னைக்கு இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்ற எண்ணம் வந்திருக்கும். அத நம்ம சமய சந்தர்ப்பம் பார்த்து அவங்க சரியா பேசலங்கிறதுனாலயோ, அவங்க நம்ம பக்கத்துல இல்லங்கிறதுனாலயோ, நம்மள அவங்க சரியா கண்டுக்கலங்கிறதுனாலயோ வெளியில சொல்றதுன்றது மிக மலிவான ஒரு நடத்தை. இத நம்ம யாருமே செய்யக்கூடாது. சொல்றது ரொம்ப சுலபங்க. ஆனா அப்படி நடந்துக்க முடியுமா? இருக்கிறாங்க. இன்னும் மனிதர்கள் இருக்கிறார்கள். மனைவிய பத்தி தெரிஞ்ச ரகசியங்கள் உள்ள கணவன்கள், கணவனும் மனைவியும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த மனைவிய பத்தி தப்பா பேசாம அந்த ரகசியத்தை சொல்லாம இருக்கிறாங்க. அதே மாதிரி மனைவிமார்களும் கணவனை பத்தி தெரிந்த ரகசியங்களை சொல்லாம இருக்கிறாங்க. எதுக்கு இவர் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு? ஏன் இவரை பத்தினதை வெளியில சொல்லணும்? அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, சொந்தக்காரங்களுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள ரகசியங்களை காப்பாற்றுவதுன்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். சூழ்நிலை உங்களுக்கு எதிராக மாறும்பொழுது கூட அதை வெளியில சொல்லாம இருந்தாலே போதும். அதை காப்பாற்றுறதுக்கு நாம பெரிய மெனக்கெடெல்லாம் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லும் போது கேட்டுக்கிட்டேங்க, நான் அப்புறம் அதை மறந்துட்டேன், அதை பற்றி நான் பேசவே மாட்டேன், நீங்களே அதை பற்றி பேசினா கூட நான் தெரிஞ்சுதான் காமிச்சிக்க மாட்டேன்னு அந்த மாதிரி ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய உன்னதமானவர்கள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போது பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பது அப்படிங்கிறது இந்த ரகசியத்தை காப்பாற்றுறதுல மட்டும் கிடையாது. சொல்ல காப்பாற்றாமல் இருக்கிறது. நான் உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சொன்ன மாதிரியே செய்வாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் செய்கிறேங்க அப்படிம்பாங்க. சொன்ன மாதிரியே செய்வாங்க. இந்த டயத்துக்கு வந்து உங்களை இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் டயத்துக்கு வருவாங்க. நான் இந்த பொருள் தந்து உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தருவாங்க. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது, சொன்ன சொல் தவறாமல் நடந்துக்கிறது, சொன்ன ரகசியங்களை காப்பாற்றுறது, நான் இதை செய்கிறேன்னு சொன்னால் செஞ்சு கொடுக்கறது, உதவியாக இருக்கேன்னு சொன்னால் செய்யறது, உங்கள் விஷயத்தில் நான் இனிமேல் தலையிடலைங்க அப்படின்னு சொன்னால் கூட சில பேர் கடைசி வரைக்கும் தலையிட மாட்டாங்க. இது எல்லாமே நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். நல்லவங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பதும் நல்லவர்களாக இருப்பது தான். பிடிச்ச போது அந்த ரகசியத்தெல்லாம் ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்ட்டுக்காக உள்ளே வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் பிடிக்காத போது அதெல்லாம் பொழுதுபோக்காக 10 பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசில் இருக்கிற ரகசியத்தை யாரோடு பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணினதுக்கு அப்புறமா அதை சொன்னோம்னா, சொல்லிட்டோமே எங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கணுமேங்கிற பயம் நமக்கு என்றைக்குமே வராது. அதே மாதிரி தான் யாராவது நம்மக்கிட்ட ரகசியத்தை சொல்ல வரும்போது கூட, இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாங்க அப்படின்னு உங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சால் தயவு பண்ணி சொல்லிவிடுங்க. ஏன்னா நான் ஏதாவது பேச்சில் மறந்து போய் சொன்னாலும் சொல்லிவிடுவேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு என்னால் அதை உள்ளே வச்சுக்க முடியாது, இது நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரகசியத்தை உங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு தோணுச்சுன்னா, சொல்ல வரவங்ககிட்ட நீங்களும் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா, நாளைக்கு இதை காப்பாற்றணுமா வேணுமா வேண்டாமாங்கிற சந்தேகமும் உங்களுக்கு வராமல் இருக்கும். நம்பிக்கையானவர்களாக இருப்பது, பிறரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பதுங்கிறது எந்த அளவிற்கு மனதிற்கு சந்தோஷமான, மனதிற்கு நிம்மதியான ஒரு விஷயமோ அந்த அளவிற்கு சவாலான, சங்கடமான விஷயமும் கூட. ரகசியத்தை கேட்டு வாங்கிக்கும் பொழுதும் அல்லது ரகசியத்தை சொல்லும்போது வாங்கிக்கும் போதும் நாம் உண்மையாக நடந்துக்கணும். பிறரிடம் ரகசியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து பார்த்து சொல்லணும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.